ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், ப்ரொமோ வந்துருச்சுங்க. ஸோ நம்ம மகாநதி சீரியலில் வந்து ஆக்சுவலாக வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தனியாக பண்ணணும், எனக்கு எந்த ஃபங்க்ஷனும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து வளகாப்பு பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துறாங்க. ஸோ அப்போ வந்து கடையில் வந்து குமரன் வந்து அழகாக கேட்குறாரு, க்யூட்டாக தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட கீழே உட்காந்து கைப்பிடிச்சி கேட்குறாரு, என்ன கங்கா உனக்கு என்ன வேணும் வளகாப்புக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாளாக ஒட்டியானம் போடணும்னு ஆசை, பட் அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் முதல்ல வைக்கிறாங்க. ஆசையும் சொல்லிடுறாங்க, கேள்வியும் முதல்ல வைக்கும்போது குமரன் வந்து கண்டிப்பாக அவளுக்கு வளகாப்புக்கு நான் இந்த விசேஷம் பண்ணி அதையும் செய்யணும், சிறப்பாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்காக ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் வந்து கிளாத் தைக்கிற ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறாரு. ஸோ பல்க் ஆர்டர் மேபி நினைக்கிறேன். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் பல்காக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமில் அதை டெலிவரி பண்ணுன்ற ஒரு டைம் ஷெடியூலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிவின் கேட்குறேன், எதுக்கு நான் இந்த ஆர்டர் எடுக்கிற அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ரிஸ்க்கான ஆர்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்கிறார், இல்லை நவீன் எனக்கு பணம் வேணும், வழக்கா ஃபங்க்ஷன் நல்லா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அந்த நிவின் 2 பேருமே ஷாப்பில் இருக்கிறாங்க. பிகாஸ் அவர் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சகலையும் வந்து இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கடையை எடுத்து ஆளுங்களை போட்டும் தைக்கிறதுக்கு அவர் ஸ்டிச் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதுதான் அந்த குமரன் சாஹிபோட சம்பவம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் வந்து தன் மனைவிக்காக அந்த ஒட்டியானம் ப்ளஸ் அந்த வளகா ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக பண்ணணும், கங்காவோட மனசை வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அவர் இந்த ஆர்டரை வந்து சூப்பராக எடுத்து பண்ணி முடிப்பாரா அப்படின்ற மாதிரி ப்ரோமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்க்கலாங்க, வெயிட் பண்ணுவோம். நம்ம குமரன் என்ன பண்ணி அதை வந்து நிறைவேற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி. கிளாத்திங்லாம் ஒர்க்கிங் பண்ணுறாரு, பட் அதில் வேறு எதனா தடங்கள் வருதா அப்படின்ற மாதிரி தான் கதை ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். வெயிட் பண்ணுவோம். அடுத்த நெக்ஸ்ட் ரோல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை அப்டேட் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸும் போடுறேன். சரிங்களா? ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.